Hi friends, welcome to Salem பத்மா சமையல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் விநாயகா எசன்ஸ் மார்ட்டு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணுற ஐட்டம் எல்லாமே கிடைக்குதுங்க. கேக்கு, பிஸ்கெட்டு, ஐஸ்கிரீம் செய்கிற ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்கும். வாங்க போய் பார்க்கலாம். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல ஆசாரி ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு அது ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது, அண்டர் கிரவுண்டில் இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமே இல்லைங்க. பேக்கிங் பண்ணுறதுக்கு அந்த மோல்டுலேருந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐசிங் பண்ணுறதுக்கு அந்த இதெல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அந்த சின்ன சின்ன பீட்ஸு, அந்த ஃப்ளவர்ஸு, ஐசிங் ஃப்ளவர்ஸு, அப்புறம் வந்து ஜூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஜாமு எல்லாமே கிடைக்குது. இப்போ பாருங்கள், நம்ம பார்க்குற ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேக் பேக் பண்ணுறதுக்கான அந்த ட்ரேஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாசல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷன் பண்ணுவாங்க, ஐசிங் சுகரு இதெல்லாம் போட்டு பண்ணுறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எல்லா வெரைட்டியுமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்கட் கட்ரு, அப்புறம் வந்து இது கட்லெட்லாம் கட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதெல்லாமே எல்லா சைஸ்லேருந்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் வச்சுருக்காங்க. கீழே இந்த ஸ்பேட்டுலாஸ், இந்த கேக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரெஷ்ஷு, அந்த ஸ்பேட்டுலாஸு எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லா வெரைட்டியுமே இருக்குது. இப்போ காட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா எசன்ஸ் வெரைட்டிங்க. எல்லா வகை எசன்ஸுமே இங்கே இருக்குது. நம்ம எது வேணுமோ பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் பாருங்கள், மில்க் ஷேக் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்டு, பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை ஜிஞ்சர் பவுடரு, அப்புறம் இது கோகனட் பவுடர். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கே அதுவும் கிடைக்கிது. நம்ம பெரிய பெரிய கடைக்காரங்களாம் இங்கே தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நான் வேணுன்னா வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகரில் கூட இங்கே கிடைக்கிது. இப்போ இதெல்லாம் ஐஎஃப்எஃப்ங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுங்க. அது வந்து ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரதுக்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு. இது வந்து நம்ம ஐஸ்கிரீம் பண்ணும்போது அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவர் எசன்ஸ் தாங்க. இது நம்ம எதுக்கு தேவையோ அது ஃப்ளேவர்ஸ் வேணுங்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மில்க் ஷேக் பண்ணுற ஐட்டங்க. பாதாம் மில்க்கு, ரோஸ் மில்க்கு, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு கொஞ்சம் பல்காக பெரிய பெரிய இதில் இருக்குது. இது வந்து பெரிய கடைக்காரங்க வாங்கிட்டு போனால் நம்மளும் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மில்க் ஃப்ளேவர் தான். இது வேறு கம்பெனிஸ். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதாம், பிஸ்தா அந்த ஃப்ளேவர் எல்லாமே கிடைக்கிது. ரோஸ் மில்க்கு, பிஸ்தா, இது பார்த்திங்கன்னா கோகனட், இது பனானா,
இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது தாங்க. இது ஒரு கெமிக்கல் வகை தான். இது எல்லாமே கூட பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் செய்யும்போது யூஸ் பண்ணுறது தான். மில்க் மிக்ஸு, இது பார்த்திங்கன்னா சாக்கோ பேஸ்ட்டு, இது வந்து கேக்குக்கு ஐஸ்கிரீமுக்கு. இது பார்த்திங்கன்னா கேக் இம்ப்ரூவரு, இது வந்து கேக்கு பேக் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது ஐட்டம் தான். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேக் ஜெல்லு, இது மேலே வந்து ஐசிங் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய பல்கான இது வந்து பெரிய கடைக்காரங்க, பெரிய பேக்கிங் பண்ணுறவங்க வாங்கிட்டு போகிறது. இது பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுட்ரு பெரிய பேக்கெட்டுங்க, 1/2 kg 1 kg பேக்கெட்டு. இது வந்து பிளாக் சால்ட் பவுடரு. இதுவும் பார்த்திங்கன்னா மேலே ஐசிங்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தாங்க. இது பார்த்திங்கன்னா டின்னுங்க, மில்க் மேடில் வருது இல்லைங்களா, அந்த டின்னு கூட எல்லாமே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கொக்கோ பவுட்ருங்க. இது பார்த்திங்கன்னா 1/2 kg 1 kg பேக்கிங்கில் இருக்குது. இது கேக்குக்கு எல்லாம் பிஸ்கெட்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் கூட கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணுற ஐட்டம் தாங்க. இது பார்த்திங்கன்னா ட்ரை கோகனட் பவுட்ரு, இது வந்து மேலே டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான். இது மேலே இருக்கிறது நைஃப், கேக் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது பல்காக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ட்ரூட்டி ஃப்ரூட்டிங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி பேக்கிங்கில் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் 2 கலர் வேணாலும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபுட் கலர் தான். இதுவும் பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸுமே கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா சாக்லேட் டாப்பிங்கு, இது எல்லாமே கூட கேக்குக்கு யூஸ் பண்ணுறது தான். இது சாக்லேட் சாஸு, இது வந்து மில்க் ஷேக்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா பேக்கிங். இது பார்த்திங்கன்னா க்ரஷ்ஷு, இது வந்து எல்லா ஃப்ளேவர்ஸுமே இருக்குது. பைனாப்பிளு, இது வந்து ஸ்ட்ராபெரி, இது கிவி, இது ஆரஞ்சு, இது பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாமுங்க. இது பெரிய பாக்ஸில் கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா மேலே ஐசிங் பண்ணிவிட்டு, ஐசிங் ஃப்ளவர்ஸுங்க, அந்த மேலே சின்ன சின்ன குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா நிறைய சின்ன ஃப்ளவர்ஸ்லேருந்து பெருசுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா கேக்குக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணுற ஐட்டம் தாங்க. மேலே ஐசிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டி பால்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸு சைஸ் வரையாக வச்சுருக்காங்க. கோல்டு கலர்லேருந்து சில்வர் கலர்லேருந்து எல்லாமே இருக்குது. இது பாருங்கள் கோல்டு கலரு. இது சில்வர் கலர் பாலு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி அப்படியே மேலே அப்படி தூவி விடுவாங்க.
இதுவும் மேல் கேக்குக்கு மேலே போடுறது தாங்க. இது வேறு வெரைட்டி, கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லா கலர்ஸும். இது பார்த்திங்கன்னா ஐசிங் ஃப்ளவர்ஸ் தான், ரோஸு. இது பார்த்திங்கன்னா சைனா கிராஸு, இந்த ஜெல்லிலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா கேக் பேக் பண்ணுறதுக்கான அந்த ட்ரேன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லேயும் இருக்குது. இது வந்து கப் கேக் யூஸ் பண்ணிக்கலாம், வந்து பிஸ்கட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது ஒரு வெரைட்டி தான், பேக்கிங் ட்ரே தான். இது நமக்கு சாம்பிளுக்கு கொஞ்சம் 1-2 தான் காமிச்சாங்க. அங்கே போனால் நிறைய ரேஞ்ச் வச்சுருக்காங்க, நம்ம பார்த்து வேணுங்கிறது வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கப் கேக் பண்ணுற மோல்டு தாங்க. இது பார்த்திங்கன்னா கப் கேக் பண்ணுறது தான். இது எல்லா வெரைட்டியுமே இருக்குது. இது பாருங்கள், பிஸ்கெட் கட் பண்ணுறது நான் பக்கத்தில் எடுத்து காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா பாருங்கள், மிக்கி மவுஸு, ஸ்டாரு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்கெட் கட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது கட்லெட் எதாவது பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைஸுமே இருக்குது, எல்லா டிசைன்ஸுமே இருக்குது. இதெல்லாம் ரவுண்டாக யூஸ் பண்ணுறது, ஹார்ட்டின் ஷேப்பு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஐசிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த நாசில்ஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் வரும். இது கட்டர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் கட்டரு. இது கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. தமிழில் பார்த்திங்கன்னா இந்த வெந்தயக்கீரை இருக்குது இல்லைங்களா, அந்த பொடி. இது பேக்கர்ஸ் கம்பெனி. இதுவுமே பெரிய பெரிய பேக்கெட்டில் கிடைக்குது. இப்போ இதுவுமே பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்ஸ் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறது தான், கேக்கு மேலே ஐசிங்க்கு. இது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், சில்லி பவுட்ரு. இதுவும் பெரிய பெரிய பேக்கெட்டில் கிடைக்கிது, எவரெஸ்ட் கம்பெனி இது. இது பாருங்கள், ஸ்வீட் கார்னு டின்னில் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், ட்ரை கோகோனட் பவுட்ரு தான். இது பார்த்திங்கன்னா 1/2 kg பேக்கெட்டு. இது பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா பவுட்ரு இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா 1/2 kg அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. கார்ன்ஃப்ளவரு, சில்லி சிக்கன் பவுட்ரு எல்லாமே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சைனீஸ் பெப்பர் பவுட்ரு, ஒயிட் கலர் பெப்பர் பவுட்ரு. இதுவும் 1/2 kg பேக்கெட்டில் இருக்குது. 1/2 kg 1 kg. இது பார்த்திங்கன்னா பிளாக் பெப்பர். இது பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பண்ணுற ஐட்டம் தாங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெலாம் இந்த பால்ஸு, அந்த ஸ்டார்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த ட்ரீ, கிறிஸ்மஸ் ட்ரீயில் வைக்கிறது, இந்த ஃப்ளவர்ஸு. இது ஸ்டார்ஸு. இது இப்போ குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் கேக்கில் வச்சு பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லேஸ் தான், அந்த போ மாதிரி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கேக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு யூஸ் பண்ணுற அந்த சின்ன சின்ன ஐட்டம் தான் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சேலத்தில் வந்து இந்த மாதிரி கடை எங்கே இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.